வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, கடந்த சில வாரங்களா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போறோம். பழைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு. அதனால ஏற்ற இறக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் கீழெல்லாம் சுருக்கி இருக்கிறோம். கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மார்க்கெட் வாட்ச் டேயாக தான் அமைஞ்சுது அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தோம். மே மாதத்துலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். கீழே டேட்டு டைம்லாம் தெரியுது பாருங்கள். 210 212 இந்த ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை மாறி மாறி செயல்பட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு முழுக்க முழுக்க பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. ஏன்னா பல முறை இந்த மே 3ஆம் தேதி, மே 4ஆம் தேதி, மே 8ஆம் தேதி, மே 17ஆம் தேதி எல்லா நாளும் பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. ஒரு இடத்துல 210, ஒரு சில இடத்துல 212 சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு போட்டு பிரிக்க முடியாது, அது ஒரு ஜோன்னா, சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு தடவையும் இது சப்போர்ட்டாக இருக்கிறப்ப அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது 216. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. மே 8ஆம் தேதி மார்க்கெட் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துலையும் சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. கடந்த சில நாட்களாக 216 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக அமைஞ்சிருக்கு. ஆனால் குறிப்பாக நோட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இந்த கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஏன்னா பழைய கான்ட்ராக்ட், அதாவது நேற்று முடிஞ்ச கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் கொடுக்கல. நம்ம ஒரு சின்ன அளவுக்கு தான் போன கான்ட்ராக்டில் லாபம் பண்ணியிருக்கிறோம் நேச்சுரல் கேஸில். அதுவும் சுலபமாக பண்ணலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லாபம் செஞ்சுருந்தோம். ஏன்னா சில சமயத்தில் லாஸு ப்ராஃபிட் மாறி மாறி வந்து, ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை. அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டில் ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதனால் தயாராகிக்கணும். இப்போ இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான இடத்துல தான் நம்ம ட்ரேடிங்கே ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த கான்ட்ராக்டில் நடக்கலை. நேற்று மார்க்கெட்டும் சமீப காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 216 நேற்று மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே 210 வந்து 211 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 212 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் வாய்ப்புகள் உள்ள இருக்குது. ஆனால் மறுபடியும் சுலபமான இடம் கிடையாது ட்ரேட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தந்திரமாக தான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் என்ன செய்யலான்னா 210 விட்டு ப்ரைஸ் கீழே வந்து சாலிடாக நின்றுச்சு அப்படின்னா செல் பண்ணிவிட்டு 213 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதனால் நம்ம முதல்ல எடுத்து வைக்க போகிறது 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். அதை தவிர்த்து மார்க்கெட் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பொறுமையாக முடிவு எடுக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்விங்கை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பொறுமையாக பார்த்து நிதானமாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நம்மள முதல் வாய்ப்பு நமக்கு செல்லிங் சாதகமாக வைக்க போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட இடமான 210 விட்டு கீழே வந்தால் செல் பண்ணலாம், இல்லைன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.